அன்புள்ள அம்மா அண்ணனுக்கு உங்கள் கௌரி எழுதுவது. என்னை மன்னிச்சிடுங்க. நான் பாபுவை மறக்கலைன்னா அம்மா செத்துடுவேன்னு சொல்றாங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாபு செத்துடுவேன்னு சொல்றாரு. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே என் உயிரை விட்டுடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு உங்கள் கௌரி. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நானும் உங்ககிட்டே வந்துடுறேன். அந்த கேஸை நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம். நேத்து நீங்க தானே டியூட்டில இருந்தீங்க? எஸ் மேடம். அந்த பக்கம் ஃபுல்லா செக் பண்ணீங்களா? எஸ் மேடம். ஏய் யார் நீ? நில்லு. எங்க போற? கான்ஸ்டபிள் புடிங்க அவளை. நில்லு. நில்லுமா. நில்லுங்க நில்ல. இன்ஸ்பெக்டர் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போ. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாக்கு பதில் சொல்லிட்டு போடி. அடி. ஏய் யார் நீ? எங்க போயிட்டு வர? லிஸ்ட்லயே இல்லாத புது முகமா இருக்க. முடிச்சிட்டு போறியா இல்ல கஸ்டமரை தேடி போறியா? ஏய் கேக்குறல்ல, பதில் சொல்டி. என்ன கேஸா? அப்படிலாம் இல்லைங்க. நான் ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு. நல்ல குடும்பத்து பொண்ணுங்கற? நடு ராத்திரில ரோட்ல ரெடி வேலை உனக்கு? ஏய் உன் வீடு எங்கடி இருக்கு? ரெட் ஹில்ஸ்ல. ரெட் ஹில்ஸ்லயா? ரெட் ஹில்ஸ்ல வீட்டை வச்சுக்கிட்டு
அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதுக்குடி வந்த சொல்லு. நான் சாகறதுக்கு வந்தேன். என்னது சாகறதுக்கு வந்தியா? மேடம், இந்த பொண்ணு பொய் சொல்லுது. சாகறதுக்கு ஒரு இடமா இல்ல. இது பார்ட்டியை பிடிக்கதான் வந்திருக்கு. இந்த மாதிரி டீசென்டா இருக்கிற பொண்ணுங்க தான் சொகுசா வாழறதுக்காக தப்பு பண்றாங்க. அப்படிலாம் இல்லங்க. நான் நல்ல குடும்பத்து பொண்ணுதான். எங்க அண்ணன் கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் ஆபீசரா? என்னவா இருக்காரு? உன் பேர் என்ன? என் பேரு கௌரி. எங்க அண்ணன் ரெட் ஹில்ஸ்ல சப் ரெஜிஸ்ட்ரார். சப் ரெஜிஸ்ட்ரா? அவர் பேர் என்ன? முகுந்தன். எங்க அப்பா கூட ரெட் ஹில்ஸ்ல பெரிய ஆளு. அண்ணாமலைன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்பா இப்ப இல்ல, இறந்துட்டாரு. நீ உன் அண்ணன் நம்பரை சொல்லு. 95 000 000 43 077. யார் இந்த நேரத்துல போன் பண்றது? ஹலோ ஹலோ மிஸ்டர் முகுந்தன். சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் கலைவாணி பேசுறேன். ஹைவேஸ் பெட்ரோல் கிரைம் பிரான்ச். சொல்லுங்க மேடம். என்ன இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? நீங்க சப் ரெஜிஸ்ட்ரா? ஆமா. உங்களுக்கு கௌரின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்களா? ஆமா மேடம். என்ன விஷயம்? அவங்க அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு விசாரிச்சா சாகறதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. உங்க பேரை சொன்னதுனாலதான் நான் கால் பண்ணேன். உடனே வரீங்களா? நான் இப்பவே வரேன் மேடம். சீக்கிரம் வாங்க. ஓகே. முகுந்தா, இந்த நேரத்துல எங்க போற? இப்ப வந்துடுறேம்மா. கௌரி, என்ன பிரச்சனை? நீங்க தான் முகுந்தனா? ஆமாங்க மேடம். என்ன சார் படிச்சவரா இருக்கீங்க, கவர்மெண்ட் வேற சர்வீஸ் பண்றீங்க. இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா ரெட் ஹில்ஸ்ல நீங்க பாரம்பரியமான ஃபேமிலின்னு தெரியுது. இப்படியா இருப்பீங்க? என்ன மேடம் பிரச்சனை? உங்க தங்கச்சிக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வச்சிருக்காங்களாம். ஆனா உங்க தங்கச்சி வேற யாரையும் லவ் பண்றாங்களாம். அந்த காதலை ஏத்துக்காம நீங்க கல்யாணம் பண்றீங்களா? ட்ரெயின்ல விழுந்து சாக போறேன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்களோட தானே வாழ முடியும். நான் பாக்கலனா இந்த பொண்ணு செத்து போயிருக்கோம். கூட்டிட்டு போங்க சார். அவங்க லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லனா ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் சூசைட் அட்டெம்ப்ட்னு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பேன். மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிருந்திருக்கோம். சார், எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு சார். அதுவும் இல்லாம நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட், நாங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட். பார்த்து கூட்டிட்டு போங்க சார். பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். கான்ஸ்டபிள் வாங்க வாங்க. என்ன கௌரி இதெல்லாம்? நீ யார லவ் பண்ற? என்ன பிரச்சனை? அம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? தெரியும்ண்ணா. நான் பாபுன்னு ஒருத்தரை லவ் பண்றேன். அது தெரியாம வீட்ல கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மான
உன்னை கேட்டு நான் வாழ தயாரா இல்ல. நான் சாகிறேன். என்னம்மா என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நீ யாரை வேணாலும் கட்டிக்க. என் உடையா தொலைச்சுப்போ. பேர் பாபு. நானும் அவரை உயிருக்கு உயிரை நேசிக்கிறோம்ப்பா. என்கிட்ட சொல்லிட்டேல்லம்மா, தைரியமா நிம்மதியோட போ. நீ விரும்புற வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நாம பார்த்த மாப்பிள்ளை தான் அவன் கட்டிக்கணும்னு கட்டாயப்படுத்துறது அவளை சரியில்லை அண்ணி. நான் உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? இதுதானே நடந்தது. அம்மாவும் செத்து போவேனா, பாபுவும் செத்து போவேனா, நானே செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கௌரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நீ செத்து போயிட்டா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா? இல்ல அம்மா தான் உயிரோட இருப்பாங்களா? இல்ல பாபு தான் உயிரோட இருப்பானா? அப்பா கிட்ட சொன்னல இந்த விஷயத்த, ஏன் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? வா வந்து வண்டியில ஏறு. என்ன நீங்க வீட்ல போய் விட்டாலும் நாளைக்கு நான் செத்து போயிடுவேன். இத பாரு கௌரி, நீ படிச்ச பொண்ணு, பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் உளரல. பாபு இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. உங்க பேரு சொன்னா போலீஸ் விட்டுருவாங்க, ஈஸியா செத்துடலான்னு உங்க பேரு சொன்னேன். பாபுவை மறந்துட்டு வேற ஒருத்தனை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செய்து என்ன விட்டுருங்க. இத பாரு கௌரி, உன் பிரச்சனை இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. முதல்ல வந்து வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். வான்னு சொல்றேன்ல, வா வா கௌரி. உட்காரு. உள்ள போ கௌரி. கௌரி உள்ள வாமா. உள்ள போ கௌரி. எதுவா இருந்தாலும் நிதானமா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். உள்ள போ. விசாலம், நீ அவளை உள்ள கூப்பிடு. எனக்கு எதுவுமே புரியல. நடுராத்துல திடுதுப்புனு எங்கேயோ கிளம்பி போனா, இப்ப கௌரிய கூட்டிட்டு வந்து நிக்கிறான். நீ அவளை முதல்ல உள்ள கூப்பிடு, அவளே என்னங்கறத சொல்லுவா. உள்ளவா கௌரி. நீ ஓடி விளையாடின வீடுதான் இது. உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. உங்க அண்ணன் கிருஷ்ண மாதிரி நீ வெளியிலேயே நிக்காத. உள்ளவா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் செத்தா கூட என் பொண்ண இந்த வீட்டுக்குள்ள வராது. என்ன முகுந்தா, கௌரி விஷயம் பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாப்பா. இவ தற்கொலை வரைக்கும் போயிட்டா. இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிருந்திருக்கா. நல்ல வேளை அங்க போலீஸ் வந்து இவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க.
அப்பதான் இவ தற்கொலை பண்ணிக்க போறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க விசாரிச்சு என்னோட நம்பரை வாங்கி எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. நான் அப்படியே பதறி போயிட்டேன். ஏமா கௌரி, உன் காதல் விவகாரம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க ஏத்துக்கலைன்னு உடனே இந்த அப்பாவோட உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சு. சாக போன இடத்துல போலீஸ் பிடிச்ச உடனே இந்த அண்ணனோட உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா உனக்கு இந்த அம்மாவோட உதவி தேவைப்படவே இல்லைல்ல? இல்லம்மா, அது எனக்கு பயம். இல்லம்மா, உங்க அம்மா நினைக்கிற மாதிரியே நான் உனக்கு செல்லா காசாதான் தெரிஞ்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் நான் தான். உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை பார்த்து பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சதும் நான் தான். உன்னை தோள்லையும் மடியிலையும் தூக்கி வளர்த்தவளும் நான் தான். நீ ஒருத்தரை மனசார விரும்பியிருக்க. அது தெரியாம உங்க வீட்டுல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல? உன்னை வளர்த்த எனக்கு உன்னை வாழ வைக்க தெரியாதாடி?